அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ருபமா யவத்துல் லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை இருந்திருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே இஸ்லாத்தை ஏன் பின்பற்றுகிறோம் என்கின்ற தலைப்பிலே ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏன் பின்பற்றுகிறோம், அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற காரணத்தினால் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அடைந்திருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அந்த மார்க்கத்தை முஸ்லிம்கள் பின்பற்றுகிற காரணத்தினால் முஸ்லிம் அல்லாதவர்கள் அடைந்து வருகின்ற நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் சுருக்கமான முறையிலே அறிந்து கொள்வதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய சாராம்சம். பொதுவாக எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு பலவிதமான பாக்கியங்களை வழங்கி இருக்கிறார். திருமறை குர்ஆனுடைய 14வது அத்தியாயம் 34வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்களேயானால், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, இறைவன் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய பாக்கியங்களை நீங்கள் என்ன நாடினால் நிச்சயமாக உங்களால் இறைவனுடைய பாக்கியங்களை எண்ணவே முடியாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். நேற்று இந்த மனிதன் எனக்கு உபகாரம் செய்தான், இந்த அளவுக்கு உபகாரம் செய்தான் என்று ஒரு மனிதன் பிற மனிதன் செய்திருக்கக்கூடிய உதவிகளை எல்லாம் என்ன செய்யலாம், பட்டியல் போட முடியும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு வழங்கிய பாக்கியங்களை, வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பாக்கியங்களை மனுஷனால பட்டியல் போட முடியுமா? நான் பேசுறது இறைவனுடைய பாக்கியம்தான். நீங்க அமர்ந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, இது கூட இறைவனுடைய பாக்கியம்தான். சிரிக்கிறது இறைவனுடைய பாக்கியம்தான், படுக்கிறது இறைவனுடைய பாக்கியம்தான், தூங்கிறது இறைவனுடைய பாக்கியம்தான், மூச்சு விடுறது இறைவனுடைய பாக்கியம்தான், நடந்து போறது இறைவனுடைய பாக்கியம்தான். இப்படி ஒவ்வொரு நிமிடமும் நாம் இறைவனுடைய பாக்கியத்தை என்ன செய்யணும், அனுபவித்துதான் வருகிறோம். அப்ப நான் பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னவெல்லாம் எனக்கு பாக்கியம் பண்ணி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எண்ண முடியுமா? நீங்க என்னதான் வந்துகிட்டே இருக்குமே, மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியங்களை நீங்கள் என்ன நாடினால் அது உங்க கணக்கிலேயே வராதுன்னு, கணக்கு பண்ண முடியாது. எதற்காக வேண்டி இதை நாம் குறிப்பிடுகிறோம்? இப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பலவிதமான பாக்கியங்களை நம்மவர்களுக்கு வழங்கி இருந்தாலும் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, இந்த இஸ்லாம் என்ற ஒரு பாதை, இதை விட ஒரு உயர்ந்த பாக்கியம் உலகத்திலேயே கிடையாது. அந்த மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, பாக்கியங்களை பட்டியல் போடுகின்ற நேரத்தில்
இஸ்லாத்தை நான் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, அதுதான் பெரிய பாக்கியம். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்? ஒருத்தனுக்கு அவன் தேடுகின்ற அளவுக்கு அவன்கிட்ட செல்வம் இருக்கிறது, கோடி கோடியா கொட்டிக்கிட்டு இருக்குன்னு வைங்க, வாழ்நாள் முழுவதும் பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த செல்வந்தனால அந்த ஒரு அம்சத்தை வச்சு சொல்றதுக்கு போக முடியுமா? செல்வம் தான் உலகத்துல முதலிடம், பெரிய பாக்கியம்னு நம்மளே என்ன செய்யணும், கருதுறோம். பொருளாதாரத்தை தானே நம்ம கேட்கிறோம். சரி, செல்வத்தை எல்லாம் கொடுத்துட்டான், மறுமையில் அதனால சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அல்லது அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துட்டான், அதிகாரத்தை வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அல்லது நான் இந்த ஊருக்கே தெரிஞ்சவனா இருக்கிறேன், நாட்டுக்கே தெரிஞ்சவனா இருக்கிறேன், புகழ்மிக்கவனா இருக்கிறேன், பெரிய வீரனா இருக்கிறேன், அதை வச்சுக்கிட்டு நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? இதை வைத்துக் கொண்டு இதை வாங்கலாம் அப்படின்னா இது பெரிய பொருள். இப்ப சொர்க்கத்தை நீங்க எதை வச்சு வாங்க முடியும்? இந்த இஸ்லாம் என்ற இந்த அருமருந்து இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் அவன் ஒரு சில பாவங்களையே செய்தாலும் லாஸ்ட் கட்டமா என்ன செஞ்சிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம்ல. அதனாலதான் அல்லாஹ் அந்த பாக்கியத்துல முதல் இடத்துல என்ன செய்யலாம், அதை கொண்டு போய் வைக்கலாம். சஹாபாக்களை பத்தி கூட அதைத்தான் சொல்லி காட்டுறான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பலவிதமான பாக்கியங்களை வழங்கினான்ல, அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். 3வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனம், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் அனைவருமே சேர்ந்து என்ன செய்யுங்க, பிடிங்க. கயிறிலிருந்து நீங்க விலகிடாதீங்க. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், வதுகுரு, நீ நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்றான், நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த பாக்கியம் இருக்குல்ல, அதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன பாக்கியம்? இது குன்தும் மஅதான் ஃபல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வான. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைவர்களாக இருந்தீர்கள். சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இவரை கண்டா உனக்கு பிடிக்காது, உன்னை கண்டா அந்த ஆளுக்கு பிடிக்காது. நீ எப்படா ஒளிஞ்சு போவேன்னு அவரும் நினைப்பாரு, அவரு எப்படா ஒளிஞ்சு போவேன்னு இவரும் நினைப்பாரு. இப்படித்தான் நீங்க வாழ்ந்தீங்க. இந்த இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த இஸ்லாம் உங்களுடைய இதயத்திற்குள் நுழைவதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? விரோதம், குரோதம், வஞ்சகம், அத்தனை விதமான வைரஸ் உங்களுடைய இதயத்தில் இருந்தது. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், உங்களுக்கு ஒரு டானிக்கை கொடுத்தான். என்ன டானிக்கு? உலகத்திலேயே உயர்ந்த டானிக். நீங்க எங்க போனாலும் அந்த டானிக்கை வாங்க இயலாது, காசை கொடுத்து அதிகாரத்தை வச்சு. அது என்ன டானிக்கு? இஸ்லாம்ங்கிற டானிக். இந்த டானிக்கை நான் உங்களுக்கு கொடுத்த உடனே ஃபஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரராக காட்சி தந்தீர்கள் அல்லாஹ் சொல்லல, அப்படியே மாறிட்டீங்க. அண்ணனும் தம்பியாக, தம்பியும் அண்ணனாக, அக்காவும் தங்கையாக. அந்த உறவு உங்களுக்கு எப்படி வந்தது? ஏன்னா நீ தானே இந்த இஸ்லாத்துல வர்றதுக்கு முன்னாடி அவரு துளைஞ்சா பரவாயில்ல நீ தான் நினைச்ச. இப்ப எப்படி இருக்கிறீங்க? இல்ல பிணைஞ்சிருக்கிறீங்க. இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம்னா உனக்கு துடிக்குது இல்ல, எதனால வந்தது சொல்லு? இந்த பாக்கியத்தினால வந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபாக்களுக்கு செய்த அருளை சொல்லி காட்டுகின்ற நேரத்துல கூட எதைத்தான் சொல்றான்? இஸ்லாத்தை தான் சொல்றான். ஆக உயர்வாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, நான் முஸ்லிமா இருக்கிறேன்ல, ஈமான் இருக்குல்ல, இத நம்மளுக்கு பெருமை வரும். ஏன்னா இது யாருக்குமே கிடைக்காதுங்க. நம்மளுக்கு அதனுடைய மகத்துவம் தெரியல. நம்மளுக்கு ஏதாவது மகத்துவம் தெரியுதா?
டெய்லி வரக்கூடிய 2500 ரூபாய் குறைஞ்சி போச்சுன்னா ரொம்ப கவலையா இருக்கும். டெய்லி 2000 ரூபாய் வந்துச்சு இல்ல, அது நினப்புல இருக்காது. இன்னைக்கு தாண்டா 500 ரூபாய் குறைஞ்சது அப்படி யோசிக்க மாட்டோம். 500 ரூபாய் குறைஞ்சி போச்சு நினைப்போம் இல்ல. ஒரு 500 ரூபாயை நம்ம பெரிய பாக்கியமாக கருதுறோமா இல்லையா? ஆனா இஸ்லாத்தை நம்ம பாக்கியமாகவே கருதுறது இல்லையே. காரணம் என்ன? இந்த இஸ்லாத்துல நம்ம வர்றதுக்கு என்ன தியாகம் பண்ணோம்? தியாகம் பண்ணாதான் அந்த அருமை நம்மளுக்கு தெரியும். கடையில சம்பளம் வாங்குறீங்க, எவ்வளவு பாதுகாப்பா கொண்டு வருவீங்க? ஏன் பாதுகாப்பா கொண்டு வர்றீங்க? ஒரு மாசம் உழைச்சிருக்கிறீங்கல்ல, முயற்சி பண்ணீங்கல்ல, கஷ்டப்பட்டீங்கல்ல, அதனால நீங்க வாங்கக்கூடிய அந்த 10,000 உங்களுக்கு பெருசா தெரியும். ஏன்? உங்க உழைப்பு, உங்களுடைய தியாகம் அதில் இருந்தது. இஸ்லாத்துல நாம இருந்ததுக்கு எந்த விதமான தியாகமும் பண்ணல. நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னுமா பெரிய தியாகிகள் மாதிரியும், இந்த வாரம் பள்ளி வாசல நம்ம உண்டியில போடுறோம் இல்ல, அதெல்லாம் நம்ம பெரிய தியாகம் மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் என்னுடைய வியாபாரத்தில் நான் பெற்ற இழப்பு என்ன? நான் முஸ்லீமாக வாழ்ந்த காரணத்தினால என் குடும்பத்தில் 2 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? உயிரை பறி கொடுத்துட்டாங்க. அப்படி சொல்ல முடியுமா? நல்ல யோசிச்சு பாருங்களேன். அடுத்த ஆளையெல்லாம் வேணாம். இஸ்லாத்துல நம்ம இருக்கிறோம். இந்த இஸ்லாத்துல நாம இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன இழந்தோம்? இழக்கலையில. முஸ்லிமான பெற்றோருக்கு பிறந்துட்ட, வேற ஒண்ணுமே இல்லை. நாம ஏன் முஸ்லிமா இருக்கிறோம்னு கேட்டா, நம்ம அத்தா அம்மா வாப்பா இருக்காரு, அவரு முஸ்லிமா இருந்துட்டாரு, அம்மா முஸ்லிமா இருந்துட்டாங்க, நம்ம குடும்பம் முஸ்லிமா இருக்குது, அதனால இஸ்லாத்துல இருக்கிறோமே தவிர வேற என்ன நம்ம அறிஞ்சு அப்படி புரிஞ்சு அப்படி தத்துவத்தை எல்லாம் பயங்கரமா விளங்கி, அதை விளங்காதனாலதான் விளங்காம போய் கிடக்கிறேன். மார்க்கத்துல ஏன் ஈடுபாடு இல்லை? ஈடுபாடு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த மார்க்கத்தை நாம் பெறுவதற்கு எந்த விதமான தியாகமும் பண்ணல. நாம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? சும்மா தொழுகிறது ஒரு தியாகம், 5 நேரம் தொழுகிறது ஒரு தியாகம். இதெல்லாம் தியாக பட்டியலையா வரும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன பண்ணீங்கன்னா 5 நேரம் தொழுதுட்டு இருக்கேன். நீ 5 நேரம் தொழுகிறது அல்லாஹ்வுக்கு தொழுகிறியா? நீ நரகத்துக்கு போகாம இருக்கிறது தொழுகிறியா? நாம அப்படி விளங்கி வச்சிருக்கோம். அல்லாஹ்வுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க பள்ளிவாசல் 5 நேரம் தொழப்போம். அப்ப இதுக்கு பேர் தியாகமா? நீ இந்த ஜும்மாவுக்கு போற தியாகம்னா சஹாபாக்கள் உயிரை நீத்தாங்களே, அதை எந்த பட்டியல நீ சேர்த்து அதை சொல்லு. எந்த பட்டியல கொண்டு போய் அதை சேர்த்த முடியும்? அதனாலதான் அல்லாஹ் மறுமை நாள்ல காபிர்களுடைய புலம்பலை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன் 15 2வது வசனம். இது நீங்க குறிச்சே வச்சுக்கோங்க. ருபமா யவத்துல்லதீன கஃபரு, காபிர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களே, அவர்கள் அந்த மறுமை நாளிலே பேராசைப்படுவார்கள். எதுக்கு? நான் கோடீஸ்வரனா, ஊர்லயே கோடீஸ்வரனா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறதுக்கா இல்லை. லவ்கானு முஸ்லிமி, நான் முஸ்லிமாக இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி மறுமை நாள்ல போய் அங்க வருத்தப்படுறோம். இங்க இஸ்லாம் இருக்குது. இஸ்லாம்னா என்ன நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், பரவிட்டு இருக்கிறது. இங்க கண்டுக்கவே மாட்டார். மறுமை நாள் வந்தவொடனே என்ன சொல்றான்? நானும் முஸ்லிமா இருந்தா நல்லா இருக்குமே. அப்ப எதுக்காக வேண்டி அல்லாஹ் இதெல்லாம் சொல்றான்? நல்லா விளங்கிக்கீங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள்ல தலை சிறந்த பாக்கியம் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உடனே வாயில வந்து இஸ்லாம் இருக்குன்னு வந்தாங்க. என்ன இருக்குது? அது இல்லை, இது இல்லை, எல்லாம் பற்றாக்குறையா இருக்கு. இப்படி ஒரு முஸ்லீம்கிட்ட இருக்கவே கூடாது. அதெல்லாம் 2வது. எங்கிட்ட இஸ்லாம் இருக்கு. இந்த இஸ்லாம் உங்ககிட்ட இல்லை. இல்லை, நீ ஒரு நாட்டுக்கு அதிபதியா இருக்கலாம், உலகத்தையே ஆளக்கூடியவனா இருக்கலாம், உன்னுடைய உள்ளத்துல இஸ்லாம் இல்லையே, எங்கிட்ட இருக்குத? இதான் பெருமை. இதுல பெருமைப்படுங்கிறான் அல்லாஹ். ஏன் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான்? ஒரு மனிதன் இஸ்லாமியனாக ஓரளவுக்கு வாழ்ந்தால் கூட அது அவனுக்கு நன்மை, அவனை சார்ந்த குடும்பத்துக்கு நன்மை. இந்த இஸ்லாத்தை எதிர்க்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு நன்மை.
மூணாவது கட்டத்தை வந்து நம்ம ஜீரணிக்க முடியாது. இஸ்லாத்தை பின்பற்றது எனக்கு நன்மை, ஓகே. என் குடும்பத்துக்கு நன்மை, ஓகே. இஸ்லாத்தை எதிர்க்கிறவனுக்கு என்ன நன்மை? இஸ்லாத்தை எதிர்க்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. நாம இஸ்லாத்தை பின்பற்றுகிற காரணத்தினால், நாம் முஸ்லிம்களாக வாழ்கிற காரணத்தினால் அவர்களை அறியாமலேயே என்ன செய்யறாங்க, நிறைய நன்மைகளை பெறாங்க. ஆனா அவனுக்கு இஸ்லாத்தை பத்தி எந்த விதமான சிந்தனையும் இல்லை. அவன் இஸ்லாத்தை விரோதமாக தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இஸ்லாம் அவனுடைய உள்ளத்தில் நுழையாமல் இருந்தால் கூட தூரத்தில் இருந்து அவனுக்கு நன்மை செய்யும், நன்மை செய்திருக்கிறது, இனிமேலும் செய்யும். யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்தை இந்த கோணத்திலாம் யோசிச்சு பாருங்க. இறந்து போனவர்களுக்கு யாசின் ஓதலாமான்னு மட்டும் யோசிக்கிறீங்களே, மௌலூத் ஓதலாமான்னு மட்டும் யோசிக்கிறீங்களே, எந்தெந்த ரூட்ல எல்லாம் மனித சமுதாயத்துக்கு இஸ்லாம் வந்து நன்மை தருகிறது? அப்படி யோசிக்கணுமா இல்லையா? அதுக்கு உலகத்துல எத்தனையோ விதமான சான்றுகளை நம்ம பார்க்கிறோம்ல. இந்த கரூர் சம்பவத்தையே நீங்க எடுத்துக்கீங்கன்னா, 41 பேர் உயிர் பறி போயிடுச்சு. மீட்ட முடியாத உயிர், மீட்டவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. போற உயிரை தடுக்கவும் முடியாது, போயிருச்சுன்னா அதை மீட்டவும் முடியாது, ஒன்னால உருவாக்கவும் இயலாது. உலகத்தில் எவனாலையும் உருவாக்க இயலாது. எந்த விஞ்ஞானத்தினாலும் என்ன செய்ய முடியாது, உருவாக்கவே இயலாது. அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அது. உன்னுடைய உயிர் என்ன கலர்ல இருக்குன்னு கூட உனக்கு தெரியாதா? என்ன இடையில இருக்குது சொல்லு. உயிரோட தானே உட்கார்ந்து இருக்கிற, உன் உயிர் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லு, எந்த சுவாசத்தில் இருக்குன்னு சொல்லு. மனம், உன்னுடைய உயிருக்குன்னு ஒரு மனம் இருக்கும்ல, கைக்கு ஒரு மனம் இருக்குது இல்ல, சட்டைக்கு ஒரு மனம் இருக்குல்ல, உயிருக்குன்னு ஒரு மனம் இருக்கும்ல. உன் உயிர் என்ன மனம் வீசும் தெரியாது உனக்கு, எந்த எடையில் இருக்கும் தெரியாது, எந்த வடிவத்தில் இருக்கும் தெரியாது, எந்த இடத்துல இருக்கும் தெரியாது, எந்த வடிவத்தில் உள்ள நுழைஞ்சது தெரியாது, எந்த வடிவத்தில் உன்னை விட்டு வெளியே போனது தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். 41 பேர் போய் செத்தீங்க. எதுக்கு செத்தீங்க? நாட்டு மக்களுக்கு தியாகம் பண்றதுக்காக வேண்டி உயிரை இழந்தார்களா? உரிமைகளை மீட்பதற்காக வேண்டி உயிரை இழந்தார்களா? அல்லது தன்னுடைய குடும்பத்தை, மானத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி உயிரை இழந்தார்களா? குறைஞ்சபட்சம் தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி உயிரை இழந்தார்களா? எதுக்கு இழந்தீங்க? ஒரே ஒரு ரீசனை சொல்லுங்க, ஒரே ஒரு ரீசன். 4 பெண்களை கற்பழிச்சுட்டு இருந்தாங்க, என் தம்பி போய் காப்பாற்ற போனாரு, அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டான்னா கத்தியில குத்திட்டான்னா அது பெருமை, அதுல இருக்குது பெருமை. நீங்க 41 பேர் இறந்தீங்கல்ல, நீ செத்ததோட குழந்தைகளையும் கொண்டு போய் கருவறையில் இருக்கிறத சாகடிச்சு, கை குழந்தைய சாகடிச்சு, எதுக்காக வேண்டி? ஏன்? ஒரு மனுஷனை பார்க்கற, வேற ஒன்றும் இல்லை. ஒரு மனிதனை பார்ப்பதற்காக, ஒரு நடிகனை பார்ப்பதற்காக, அதுக்கு தானே போனது, வேற எதுக்கு? வேற நீ எண்ணத்துல நீ மயங்கி போயிட்ட. சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி போராடிய மனிதன் தமிழ்நாட்டோட ஒருத்தன் இருக்கான், நம்ம அறிஞ்சு. அந்த ஆளை கூட போய் இப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓ, காந்தி கூடயே இருந்தாளா? பெரியார் கூட இருந்தாலும் இன்னைக்கு இருக்கார், உயிரோடு இருக்கார். தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இருக்கார், பெரியார் கூட இருந்தவர். அவரை பார்க்கற கூட இவனுக்கு அதிசயம் வரல. நடிகனை பார்க்க போறோம், இருக்கா இல்லையா? சரி, போனேன், குறிப்பிட்ட நேரம் வரல, திரும்பி வந்துட வேண்டியதானே. அது என்ன அதிசயம்? அப்படி என்ன அதிசயங்க? ஆன்மீகவாதி நீயும் போய் சத்தையில உன் பகுத்தறி வேலை செஞ்சுதா? உனக்கு கூட்டப்பட்ட இந்த ஆன்மீக போதனை சிந்தனையை தூண்டுச்சா? ஏன் தூண்டல? ஒரு முஸ்லிமுக்கு தூண்டும். பகுத்தறிவை ஒரு மனிதன் இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றினால் கரெக்டா பயன்படுத்துவான். என்ன அதிசயம் இருக்கு நம்ம போய் பார்க்கிறோம். அது அரசியல் தலைவனா, நடிகன், எவனா இருந்தாலும் சரி, அதுக்கே நம்ம போய் இப்படி பார்க்கணும். அது வித்தியாசமா பார்க்கிறோம். கிழங்கு கம்பத்துல மேலே ஏறி பார்க்கிறோம், இருக்கமா இல்லையா? அடுத்தவங்க வீட்டு செவுத்துக்கு மேலே ஏறி பார்க்கிறோம்,
தென்னை மரத்துக்கு மேலே ஏறினு பார்க்கறான். இப்படி எல்லாம் பார்க்கறாங்கல்ல. பகுத்தறிவை எவனாவது சரி பண்ணானா? எல்லா மனுஷங்க உணர்வை எவனாவது ஊட்டினானா? உன்னுடைய அறியாமை. உங்ககிட்ட எது இல்லைன்னா இந்த மார்க்கத்தினுடைய அறிவு இல்லை. அதனால நீ அறிவீனமா போன. அந்த மக்கள் மீது நமக்கு பரிதாபம் இருக்கிறது, அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனா இந்த நிலைக்கு ஏன் போனாங்க? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஸரும் மித்லுக்கும், ஒன்ன மாதிரி நானும் மனிதன் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வே சொல்றான், நானும் ஒன்ன மாதிரி மனுஷன் தான். கவனத்தில் வச்சுக்க, வித்தியாசம் இருக்கிறது. யூஹா இலைய, என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு வகி வரல, எனக்கு வகி வருது. நான் நேரடியா இறை தொடர்புல இருக்கிறேன், அந்த செய்தி உனக்கு அது இல்லை. இது ஒண்ணுதான்ப்பா வித்தியாசம், இது ஒண்ணுதான் வித்தியாசம். அப்ப என்ன மனிதன் என்ற அந்த ஸ்டேஜை விட நீங்க தூக்கிடாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை பண்ணாங்களா இல்லையா? அதனாலதான் நமக்கு யார் மேலேயும் பக்தி வரல. நீ பக்தி இல்லாம இருக்கிறீங்கள, காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்ம இந்த அளவுக்கு தான் என்ன செய்யறோம்? அவர் இறை தூதர், இறை தூதர், அந்த அந்தஸ்து இருக்கிறது. அதே நேரம் மனிதன். இப்படி அல்லாஹ் தன்னுடைய 18வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்துல சொல்றானா இல்லையா? இஸ்லாம் நம்மை அறியாமல் நமக்குள் ஏற்படுத்திய நன்மைகளை பாருங்க. நம்மை அறியாமலேயே நம்முடைய அறிவை எப்படி பக்குவப்படுத்தி இருக்குன்னு பாத்தீங்களா? 27,000 பேர் கூடினாங்க, லட்சக்கணக்கில் கூடி இருக்கிறோம் தமிழ்நாட்டில். நம்ம எல்லாம் வாழ் உரிமை மாநாடு என்ற பெயரிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக வேண்டி தடா சட்டத்தை எதிர்த்து போராடணுமா இல்லையா? அங்கெல்லாம் ஏதாவது மோத்து செய்தி எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? மரண செய்தி, ரொம்ப அப்படி தாகம் எடுத்து அலைஞ்சாங்க, அப்படி ஏதாவது செய்தி? அந்த கூட்டத்தில் போய் 4 குழந்தை மூத்தா போயிட்டாங்க, அந்த செய்தி? ஏன்? இஸ்லாம் வேற ஒன்றும் இல்லை. இந்த இஸ்லாமிய கட்டுப்பாடு இருக்கு பாத்தீங்களா? அந்த கட்டுப்பாடு நம்மளுக்கு என்ன செய்யுது? நம்மளை அறியாமலேயே பூஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. நீ முஸ்லிம், உன்னை பார்த்து 4 பேர் என்ன செஞ்சிடக்கூடாது? கேவலமா பேசிடக்கூடாது. பாதுகாப்புக்கு போலீஸ் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வேலை இருக்காது. அப்படித்தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சிஏஏ போராட்டம்லாம் பார்த்தீங்கல்ல, அந்நியா போனாங்கல்ல, ஊர் ஊரா நடத்தினாங்கல்ல. எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு கட்டுப்பாடு. எப்படி வந்தது? எப்படி வந்ததுங்கிற அந்த நிகழ்ச்சிகள்லாம் நின்றுவே, நீ மரத்து மேலே யாராவது இறங்கல, இறங்க, ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள போகாத யாராவது சொன்னோமா? யாருமே சொல்லல. அவனுக்கு ஒண்ணு சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நாம ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம் இப்படி இல்லை, அது நம்மளை பகுத்தறிவு ரீதியா தான் நடக்க சொல்லுது, பிறர்களுக்கு தொல்லை தர வேண்டாம் என்று சொல்லுகிறது. இதெல்லாம் நம்ம உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பிற மனிதனுடைய விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒன்னால அவன் பாதிக்கப்படக்கூடாது. உன்னுடைய செய்கையினால், உன்னுடைய பேச்சால், உன்னுடைய நடத்தையால் எவ்வகையிலும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. தொழுகையா இருந்தாலும் தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இன்னீல அக்வமு ஃபி ஸலாத்தி உரீது அன் தஃபிலு ஃபீஹா. நான் ரொம்ப நேரம் ஜமாத் தொழுகை நடத்தணும்னு தான் பார்க்கறேன், எனக்கு வலிமையெல்லாம் இருக்கிறது. அப்படி ஆசைப்பட்டு போய் நின்னா பஸ்மா புக்கா சபி, இந்த குழந்தைகளுடைய சவுண்ட் எல்லாம் நம்மளுக்கு கேட்குது. கை குழந்தையோட வந்திருக்கிறாங்க தொழி. யாரு? பெண்கள். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமான்னு இப்போ உட்காந்து விவாதம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ மார்க்க எந்த அளவுக்கு அறிவீனமா இருக்குன்னு பாருங்க. இது புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப நான் ரொம்ப நேரம் தொலை வைக்கணும்னு போய் நிக்கிறேன். திடீர்னு பார்த்தா அழுக சவுண்டு கேட்குது. என்னடான்னு பார்த்தா தாய்மார்கள் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. பார்த்தா ஜவ்வது ஃபி ஸலாத்தி கராஹியத அன் அஷுக்க அலா உம்மிஹி. நான் பாட்டுக்கு பக்திங்கிற பேர்ல தொழுதுகிட்டே இருந்தேன்னா தொலை வந்திருக்கிறாங்கல்ல அந்த தாய்மார்கள், அவங்க சிந்தனை மாறி போயிடும். குழந்தை எங்க போச்சு, ஏன் அழுகுது, தக்பீர் கட்டியாச்சு, குழந்தை அழுந்துட்டு இருந்தா என்ன ஆகும்? அந்த சிந்தனையே தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன்,
தொழுகையை சுருக்கிடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? நீங்க இதை தொழுகைன்னு பாக்குறீங்க, ரசூலை எப்படி பாக்குறாங்க? ஒன்னால அடுத்தவனுக்கு தொல்லை வரக்கூடாது. நீ பக்திங்கிற பேருல எப்படி வேணாலும் நடக்கலாம் எல்லாம் கிடையாது. கரெக்டா நட. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் எல்லாமே அதுதாங்க. எல்லா சட்டத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, நமக்கும் நன்மை செய்யும், பிறர்களுக்கு அந்த நன்மை விளைவித்துக் கொண்டே தான் இருக்கு. அந்த பயனை தந்துகிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இய்யாக்கும் வல் ஜுலூஸ் அலா துர்கா, பாதையில் அமர்வதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். பஸ் ஸ்டாண்டு அது மக்கள் வருகை தந்து பயணிக்கிறதுக்கு உள்ள இடம். சந்தை பொருள் விற்கிற இடம். அங்க போய் 4 பேர் கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறது, அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறது, திட்டுல உட்காந்து சாஞ்செல்லாம் பேசிட்டு இருக்கும் பாத்தீங்களா? இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும். நீ பள்ளிவாசல்ல வந்து சும்மா அமைதியா உட்காந்துட்டு போனா மட்டும் உன்னை சாலிஹானவன்னு சொல்லி நான் கணக்கெல்லாம் போட மாட்டேன். தெருவி நீ எப்படி நடந்தா, நீ எப்படி நடக்கிற, நீ வாட்டுக்கு 4 பேர் போய் அங்க உட்காருவ, உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்ப. இதெல்லாம் தவிர்க்கணும்னு ஏன் சொன்னாங்க? இந்த பண்பாடெல்லாம் உங்களுக்கு யாரு கற்றுக் கொடுப்பா? நீ நடத்துகின்ற ஒரு காலேஜிலும் கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல் நெறியை சொல்லித்தரா. இந்த பாடமே இருக்க. ஒழுக்கத்தை பத்தி உண்டான பாடம் இருக்குமா? சபை ஒழுக்கத்தை பத்தி பாடம் இருக்குமா? ஆடை ஒழுக்கத்தை பத்தி பாடம் இருக்குமா? பேச்சொழுக்கத்தை பற்றி பாடம் இருக்குமா? பிறநலத்தை பற்றி பாடம் இருக்குமா? இதை படிச்சீங்கன்னா உனக்கு இவ்வளவு லட்சம் அப்படி வரும், இதை படிச்சா அங்க அவ்வளவு லட்சம் வரும். இதுதான் என்ன படிப்பு எடுத்துக்கிட்டா சுத்தி 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 போனீங்கன்னா அங்க பணம் தான் உட்கார்ந்து இருக்கும், பண்பாடு உட்கார்ந்து இருக்காது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது? இத்தனைக்கும் பாருங்க, நாம இஸ்லாத்தை அந்த அளவுக்கு அறியவும் இல்லை, அறிஞ்ச அளவுக்கு நம்ம நடக்கிறதும் இல்லை. இப்படியெல்லாம் இருந்துகிட்ட வேற மாற்றாருடைய பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மேல அவங்களுக்கு தெரியும். என்னடா இவங்க தனித்து விளங்குறாங்க, சிறப்பான செயல்பட சொல்றாங்கல்ல. அறகுறையா நடந்தே இப்படி பாராட்டுறாங்க. நம்ம சரியா நடந்தா, நடக்கிறதுல தெளிவா நடந்தா, இஸ்லாம் சொல்ற மாதிரியே நடந்தா நீ பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா வரும் மார்க்கத்தினுடைய வளர்ச்சி. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே இல்லையா? சஹாபாக்கள் கூட இந்த மாதிரி போய் பொது இடத்துல எல்லாம் உட்காராதீங்கன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு வேற இடம் இல்லையேங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடம் இருக்குல்ல, பீச் இருக்கும், பூங்கா இருக்கும், அப்படி பல இடங்கள் இருக்குல்ல நம்மளுக்கு. அவங்களுக்கு அந்த காலத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நேரம் போடலைன்னா வந்து தெருவில் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ வேற வழி இல்லையா? அப்போ ஒன்று பண்ணு, அந்த வீதியில் போய் நீ உட்கார்றது இல்லை, நீ பேண வேண்டியதை கரெக்டாக பேணணும். என்ன பேணணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாத்து தரீக ஹக்கஹா, பாதைக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்கிறது, அதை கரெக்டாக நிறைவேற்றணும். ஓரங்க உட்காரணும். ஒமா ஹக்கு தரீக்குங்கிறாங்க. பாதைக்கு செய்ய வேண்டிய கடமைன்னா என்ன? கல்லுல் பஸார், பார்வையை தாழ்த்தி உட்கார். நீ போறதே 4 பேர்த்த பார்க்கறதுக்கு தான் நீ போற. அங்க போனேன்னா பார்வையை தாழ்த்தி உட்கார். கஃபுல்லதான் தீமை தரக்கூடிய, தீங்கு தரக்கூடிய பொருள் எல்லாம் அகற்றணும். எப்படி சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம்? இந்த பண்பாடெல்லாம் இவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்களா? அது நீ ஆனந்தத்துல குதிக்கிற, அடுத்தவங்க வீட்டு மாடியில ஏறி நின்று குதிச்சுக்கிட்டு இருக்கிற. தென்னை மரத்துல போய் அவன் வீட்டு தேங்காய் எடுத்து கடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பாக்குறீங்கல்ல? தென்னை மரத்துல ஏறி அந்த தேங்காய் குரங்கு மாதிரி உட்காந்து கடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எப்படா தலைவர் வருவாரு? இதான் விளங்குதே இல்லையா? இஸ்லாமிய மார்க்கம் தனிச்சு விளங்குதே இல்லையா? பெருமைப்படு. நீ இதுல பெருமை வேணும். இஸ்லாம்ங்கிறது பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை வேற என்ன இல்ல. ரசூல் ஆசிலுல்லதான் தரீக்குல் முஸ்லிமின் யா நபியல்லாஹ் அல்லிம்னி ஷையன் இன்தஃபி, எனக்கு ஒன்று கற்றுக் கொடுங்க, அதன் மூலம் எனக்கு பிரயோஜனம் வரணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்களை விட்டெல்லாம் அகற்றிடுங்க சொன்னாங்களா இல்லையா? ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்க, மார்க்கத்தினுடைய எந்த ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அதனால உனக்கு நன்மை இருக்கும், அவனுக்கு நன்மை இருக்கும். என்னென்னமோ உரிமை பறிப்பெல்லாம் நாட்டில் நடந்தது. பள்ளிவாசலே இடிச்சாங்கல்ல, அநியாயமா தீர்ப்பு வழங்கினாங்க. அது அநியாயம்தான் உலகத்துக்கே தெரியும். இவன் போய் எத்தனை கோயில் அடிச்சான்னு சொல்லி
நீ தானே சொன்ன இங்கே தீவிரவாதி இருக்கான், இங்கே பயங்கரவாதி இருக்கிறான் அப்படிலாம் சொன்ன. எத்தனை கோயில முஸ்லீம் இடிச்சான் ஆச்சு? தமிழ்நாட்டில் இடிச்சானா, வேற எங்கேயாவது போய் இடிச்சானா? ஏன் சும்மா இருக்கான்? அவன் சும்மா இருக்கிற காரணம் என்ன? அவனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தின் பக்கமே வரக்கூடாது. இந்த கற்பனைக்கே நீ போகக்கூடாது. அவன் பள்ளி அடிச்சுட்டு போட்டோம், போராடு என்ற வரை போராடு. முடியலையா, மறுமைன்னு ஒன்று இருக்குல்ல, மூதேவி வருவான், மூதேவியெல்லாம் வருவான், நான் நரகத்தில் போட்டுக்கிறேன், இயன்றவரை நீ போராடு. அதுக்காக வேண்டி அங்கே போய் குண்டை போடுவியா? அப்படியே போட்டாலும், இலங்கையில் ஒரு மூதேவி போட்டானே, மார்க்கம் படித்த ஒருத்தன் என்ன பண்ணாங்க, ஜனாசா தொழுகை கூட நடத்தாங்க. நாயை புதைக்கிற மாதிரி புதைச்சு காட்டினாங்களே இல்லையா? சமீபத்தில் நடந்த தெரியுமே இல்லையா? இதுதான் இஸ்லாம். இதனால உனக்கு நன்மை. நீ இஸ்லாத்தை தூட்டு, நாங்க இஸ்லாத்தை பின்பற்றினாலே கூட நன்மையே இல்லையா? உன்ன மாதிரியே வெறி கொண்டு சுத்திட்டு இருந்தா அங்க பல பேர் க்ளோஸ் ஆயிடுவான், அங்க பல வழிபாட்டு தலங்கள் இடிபட்டுரும். ஆனா நாம முஸ்லிமா இருக்கிறோம், ஓரளவுக்கு முஸ்லிமா இருந்த இவ்வளவு நன்மைகள். இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பொருளை விட, இடத்தை விட, சொத்தை விட, பேங்க் லாக்கரை விட அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியத்தில் சிறந்தது இஸ்லாம் அப்படிங்கிற உணர்வு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், தானாகவே உள்ளத்தில் வந்து என்று கூறி முதல் உரையை நிகழ்ச்சி